இன்று காலை பரபரப்பாக சேலம் வந்தடைஞ்சார் நம்ம பாஜகவுடைய முன்னாள் தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள். என்ன காரணம் அப்படிங்கிறத அவர் ஃபேஸ்புக்கிலே போட்டிருக்காரு. அண்ணாமலை அவர்கள் வருவதற்கு சிறிது நேரத்திற்கு முன்பு தான் நயினார் நாகேந்திரன் அவர்களும் மற்றும் பாஜகவுடைய முக்கிய நிர்வாகிகள் சேலம் மாவட்ட தலைவர்கள்லாம் சென்று ஆடிட்டர் ரமேஷ் அவர்களுடைய நினைவு நாளான இன்று அவருக்கு மரியாதை செலுத்திவிட்டு வந்திருக்காங்க. இந்த நிலையில் அண்ணாமலை அவர்கள் தற்போது சேலத்தில் ஆடிட்டர் ரமேஷ் அவர்களுடைய 12ஆம் ஆண்டு நினைவஞ்சலிக்கு அவர் மரியாதை செலுத்தியிருக்காரு. அதாவது ஆடிட்டர் ரமேஷ் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டு 12 ஆண்டுகள் ஆகுது. முக்கியமாக அண்ணாமலை அவர்கள் அவருடைய ஃபேஸ்புக் பக்கத்தில் என்ன போட்டிருக்காங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாகவே படிக்கிறேன். தேசிய சிந்தனை மிக்கவராகவும் மிகச்சிறந்த பேச்சாளருமாக திகழ்ந்த தமிழக பாஜகவுடைய முன்னாள் மாநில பொதுச் செயலாளர் அமரர் ஆடிட்டர் ரமேஷ் அவர்களுடைய நினைவு தினத்தை முன்னிட்டு இன்று காலை தமிழக பாஜக நாமக்கல் கிழக்கு மாவட்ட அலுவலகத்தில் அவரது திருவுருவ படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தி மரியாதை செய்து வணங்கினோம். நாட்டின் வளர்ச்சிக்கும் கட்சி வளர்ச்சிக்கும் கடினமாக உழைத்தவர். அவரது கொள்கை உறுதிப்பாடும் மக்களை ஈர்க்கும் பேச்சு திறனும் தேச நலன் சார்ந்த சிந்தனைகளும் தேசவிரோத பயங்கரவாதிகளுக்கு அச்சம் ஏற்படுத்தியதில் வியப்பில்லை. தேசத்திற்காக தனது உயிரையே தியாகம் செய்த அமரர் ஆடிட்டர் ரமேஷ் அவர்கள் நினைவுகளை போற்றி வணங்குகிறோம் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் 12ஆம் ஆண்டு ஆடிட்டர் ரமேஷ் அவர்களுடைய அந்த நினைவு நாளில் போற்றி அவரை வணங்கியிருக்காரு. முக்கியமாக ஆடிட்டர் ரமேஷ் அவர்களுடைய இறப்பு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 12 ஆண்டுகள். எனக்கு தெரிந்து பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தலைவராக இருக்கும்போது இந்த சம்பவம் சேலத்தில் நடந்தேறியது. முக்கியமாக ஆடிட்டர் ரமேஷ் அவர்களை பயங்கரவாதிகள் திட்டமிட்டு அவரை கொலை செய்திருக்கிறார்கள். பாஜகவுடைய வளர்ச்சியை பொறுத்து கொள்ள முடியாத சமூக விரோதிகள் இந்த செயலை செய்திருக்கிறார்கள். கண்டிப்பாக அண்ணாமலை அவர்கள் தற்போது அந்த புகைப்படத்தை, அதாவது ஆடிட்டர் ரமேஷ் அவர்களுக்கு மரியாதை செலுத்திய அந்த புகைப்படத்தை பகிர்ந்து அவருக்கு மரியாதை செலுத்திவிட்டு அங்கு மீடியாக்களையும் சந்திச்சிருக்காரு. முக்கியமாக அங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50லேருந்து 60 மீடியா நபர்கள் முன்னாடி உட்கார்ந்துருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா பாஜக நிர்வாகிகள் அண்ணாமலை அவர்கள் பேசுவதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். தற்போது அண்ணாமலை அவர்கள் ஃபேஸ்புக்கில் இந்த பதிவை அவர் பகிர்ந்திருக்காரு. அதாவது சிறிது நேரத்திற்கு முன்பு தான் பார்த்தீங்கன்னா முன்னாள் எம்பி திரு கே.பி. ராமலிங்கம் அவர்களும் பாஜகவுடைய தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களும் திரு அமரர் ஆடிட்டர் ரமேஷ் அவர்களுடைய நினைவு நாளை போற்றி வணங்கி அங்கே மரியாதை செலுத்தி விட்டு போயிருந்தாங்க. இந்த நிலையில் அண்ணாமலை அவர்கள் தற்போது சற்று முன் அங்கே இந்த ப்ரெஸ் மீட் நடத்திருக்காரு. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக ஆடிட்டர் ரமேஷ் அவர்களுடைய நினைவு நாளை அவருடைய அந்த கட்சி பணிகளையும் அவர் செய்த தியாகங்களையும் போற்றி வணங்குகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள்.